Pongalo Pongal, the Chennai Silks in Happy Pongal. Let the celebrations begin. அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இந்த வாரம் ஜனவரி 14 முதல் ஜனவரி 20 வரை. இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும், திங்கட்கிழமை முதல் சூரியன் 10இல் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் வேலையில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு இடமாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 14 ஞாயிறு, 15 திங்கள், 18 வியாழன், 19 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை தரிசிப்பது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வார தொடக்கத்தில் 7இல் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பாகும். தற்போது 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் திங்கட்கிழமை முதல், அதாவது 15ஆம் தேதி முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகள் கூட படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பும், ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களும் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் சற்று குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவமாகவும் நிதானத்தோடும் பேசுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி புதன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் குருவானவர் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் பல்வேறு அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் சூரியனானவர் 8ஆம் வீட்டில் திங்கட்கிழமை முதல் சஞ்சாரிப்பதால் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது, வேலையில்
வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு நடந்து கொள்வது நல்லது. சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நற்பலனை உங்களுக்கு தரும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். குறிப்பாக பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 10ல் குரு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். குறிப்பாக 6ல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் திங்கட்கிழமை முதல் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. சனியானவர் 8ல் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. குறிப்பாக மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுக்கு 14 ஞாயிறு, 15 திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் வருகின்ற திங்கட்கிழமை முதல் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குருவானவர் 9ல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளர்ச்சிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. மனைவி பிள்ளைகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். சுபகாரியங்கள் கைகூடும். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது, வண்டி வாகனங்களில் வெளியே செல்கின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் பலமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 ஞாயிறு, 15 திங்கள், 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 16 செவ்வாய், 17 புதன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதியான புதன் கேந்திரஸ்தானமான 4ல் சஞ்சரிப்பதும் திங்கட்கிழமை முதல் சூரியன் 5ல் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. செவ்வாய் 4ல் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம்.
பொதுவாக உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி காலை 9 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 18, 19, 20 காலை வரை சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை இருக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். பொதுவாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். 6ல் ராகு சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் குறைந்து ஏற்றமிகுந்த பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 20 சனிக்கிழமை அன்று சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 20ஆம் தேதி மட்டும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய், 4ல் சனி, 6ல் குரு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். தற்போது 2ல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் திங்கட்கிழமை முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் எதிலும் சற்று சிக்கனத்தோடு கவனத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 வியாழன், 19 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும். தனுசு ராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். சனியானவர் 3ல் இருப்பதால் எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். பதவி உயர்வுகள் தேடி வரும். உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதாலும் திங்கட்கிழமை முதல் 2ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் கோபத்தை சற்று குறைத்து கொண்டு உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிறு, 15 திங்கள், 20 சனி ஆகிய நாட்கள் அனுகூலமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வது அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சனி, 4ல் குரு, 12ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பண வரவில் பிரச்சனைகள் இருக்கும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும்.
கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கும். அதிக வேலை பளு காரணமாக ஓய்வு நேரம் குறையும். ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இந்த வாரத்தில் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை சில விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக உத்தமம். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 16 செவ்வாய் 17 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரும். கும்பராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு 10, 11 சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 11ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 7.5 சனியில் ஜென்மசனி நடப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். சூரியனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறு சிறு நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது உத்தமம். சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிறு, 15 திங்கள், 18 வியாழன், 19 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 10இல் செவ்வாய், திங்கட்கிழமை முதல் 11இல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகும். நண்பர்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஏற்றமிகுந்த பலன்கள் ஏற்படும். பொதுவாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 16 செவ்வாய், 17 புதன், 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.